கல்லீரல்ல கொழுப்பா, கல்லீரல் வீக்கமா, கல்லீரல் புண்ணா, சித்தர்களால் அறிவுறுத்தப்பட்ட ஒரு 6 மூலிகைங்க. இதை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே கல்லீரல் புதுப்பிக்கப்படுறத நீங்கள் கண் கூட பார்க்கலங்க. அது என்ன மூலிகை என்னன்ற வாங்க பார்க்கலாம். நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். கல்லீரல் வீக்கமா, கல்லீரலில் புண்ணு வந்துச்சா, கல்லீரல் கொழுப்பா, கவலை விடுங்க. ஒன்றும் இல்லைங்க, சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு 6 மூலிகை இருக்குதுங்க. இந்த 6 மூலிகை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்கள் கல்லீரல் புதுசாக மாறிடுங்க. கல்லீரல் பலவீனத்தினால நிறையா பிரச்சனை வருதுங்க. கண்ணு பாதிக்கப்படும், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அவயங்கள் ஜீரண உறுப்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும். இது அனைத்துமே புதுசாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 6 மூலிகை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. அது என்ன தெரியுமாங்க உங்களுக்கு? முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்குது பார்த்துங்க, அவுரிங்க. இந்த அவுரி பார்த்தீங்கன்னாக்கா கொழிஞ்சின்னு ஒன்று இருக்குங்க, இது அவுரி. இந்த அவுரி இலைகளை எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னாக்கா நீள் உணர்த்த காய போட்டு அதை சூர்ணமாக்கி பாலில் பிட்டவையல் பண்ணுங்க. பிட்டு மாதிரி புட்டு நம்ம அவிக்கிறோம் இல்லைங்களா, அதே போல் ஆவியில் வேக வச்சு எடுத்து காய வச்சுக்கணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாய் உருவிங்க, நாய் உருவியில் இலை எடுத்துக்கணுங்க. அதை நீள் உணர்த்த காய போட்டு அதை சூரணச்சு எடுத்துக்கணுங்க. வில்வேலை எடுத்துக்கணுங்க. வில்வேலை அதே மாதிரி நம்ம என்ன பண்ண நீள் உணர்த்தில் காய போட்டு அதை சூரணமாக்கி எடுத்துக்கணுங்க. அதே போல் நெல்லி வற்றில் ஒரு சூரணமாக எடுத்துக்கணுங்க. கிழா நெல்லிங்க, கிழா நெல்லி எடுத்துகிட்டு அது இலைகளை எடுத்து நாம் அதே மாதிரி நீள் வணக்கா போட்டு காய வைத்து சூரணச்சு எடுத்துக்கணுங்க. அதே போல் கரிசாலைங்க. இந்த 6 சறுக்கையை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா சேர்த்துட்டு என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு 3 நாள் ஒரு பாவனை பண்ணுங்க. எப்படின்னாக்கா இந்த நெல்லி சாறுலையே அதே மாதிரி கரிசாலை சாருங்க. இது எடுத்த கரிசாலையை என்ன பண்ண சாறு எடுத்துட்டு இந்த சூர்ணங்கள்லாம் முழுகும்படி அந்த சாறுகளை ஊற்றி நம்ம காலையில் எடுத்து வெளியே வச்சு திரும்பி சாயங்காலம் எடுத்து உள்ளே வச்சுக்கணுங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாங்கனாக்கா இந்த சாரை ஊற்றி பாவனை பண்ணி எடுத்து வச்சு காய வச்சுட்டு ஒரு நாளைக்குங்க 2 வேளை 2 கிராம் அளவு எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அப்படியே உங்களுக்கு கல்லீரல் புதுசாக மாறிடுங்க. அது கொழுப்பாக இருக்கட்டும், அது வீக்கமாக இருக்கட்டும், அது புண்ணு பிடிச்சிட்டுங்க, இதெல்லாம் மாறிடுங்க. ஐயா எனக்கு குடிச்சு கல்லீரல் வீக்கமாயிடுச்சு, இதனால் என்ன மஞ்சக்காமலை நோய் வந்துடுச்சு, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? சூர்ணெல்லாம் செய்து பாவனைலாம் செய்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபைன் பொடி உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பொடியை எடுத்து காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கடுகு அளவு இல்லைனாக்கா 2 கிராம் அளவுங்க எடுத்துட்டு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் அந்த சூர்ணத்தை வாயில் போட்டு சுடு தண்ணி குடிச்சா, செப்பி சாப்பிட்டு ஒரு சுடு தண்ணி குடிச்சா போதுங்க. அதே மாதிரி மாலையில் நீங்கள் சாப்பிட்டா போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 20 நாள் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா அற்புதமாக அது எப்பேற்பட்ட புண்ணாக இருக்கட்டுங்க, அது எப்பேற்பட்ட கொழுப்பு அடைப்பாக இருக்கட்டுங்க, அதே மாதிரி கல்லீரல் விழுதி இருக்கட்டுங்க, இது அனைத்துமே என்ன வேணாக்கா உங்களுக்கு இந்த ஒரு 20 நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சி உங்களுக்கு புது ஒரு கல்லீரல் கிடைக்கிற மாதிரி ஆகிடுங்க. அற்புதமான மூலிகை சித்தர்களால் சொல்லப்பட்டது. இது பயன்படுத்தி அதே போல் அநேகர் பார்த்தீங்கன்னாக்கா கண் பார்வை சரியாக இருக்குது. இது போல் பல பிரச்சனைகள் என்னன்னாக்கா இந்த கல்லீரலாக இந்த எல்லாம் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போகுதுங்க. அது அனைத்துமே நீங்கள் பாதுகாக்கணுன்னாக்கா இந்த சூர்ணத்தை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் நேயர்களே. நன்றி, வணக்கம்.